சேனல் 4 ஊடகவியலாளருக்கு கொடுக்கப்பட்ட ஆவணம் புனையப்பட்ட ஆவணம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர் எம் ஏ சுமந்திரன் அண்மையில் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் குறித்த ஆவணங்கள் புனையப்படவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். சர்வதேச விசாரணையை மாத்திரம்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். சர்வதேச விசாரணைக்கு குறைவாக உள்ளக விசாரணை என்ன வடிவத்தில் வந்தாலும் அந்த உள்ளக விசாரணையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உள்ளக விசாரணைக்கு யாராவது சர்வதேச அமைப்புகள் ஒத்துழைப்பு கொடுத்தாலும் சரி, ஐநா சபை ஒத்துழைப்பு கொடுத்தாலும் சரி, ஐநா சபை மேற்பார்வை செய்தாலும் சரி, உள்ளக விசாரணை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சேனல் 4 அவர்கள் சொன்னார்கள் ஏற்கனவே கசியப்பட்டது என்று சொல்லிட்டு, அதுக்கு பிற்பாடு நீங்கள் அந்த விடயங்களை ஊடகங்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக தெளிவாக ஐநாவினுடைய பேச்சாளர்களால் சொல்லப்பட்ட பல விஷயங்களையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இது கசிய விடப்பட்டதோ அல்லது புனையப்பட்டதோ அறிக்கை அல்ல. இது ஐநா சபையினால் வெளிக்கொண்டுவரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை. சேனல் 4 ஊடகவியலாளருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதாவது கசிந்தது என்று சொல்லி கொடுக்கப்பட்ட ஆவணம் உண்மையாகவே கசிந்ததா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. இப்பொழுது இன்னும் கூடுதலாக எங்களுக்கு தெரிய வருது, அது அப்படியாக கசிந்த ஒரு ஆவணம் அல்ல. அது வேணுமென்றே கசிந்த ஆவணமாக சொல்லி புனையப்பட்ட ஒரு ஆவணம்.